நான் வெறும் சனிக்கிழமை மட்டும் வெளியே வருபவன் அல்ல, விஜயை மறைமுகமாக சாடிய உதயநிதி ஸ்டாலின். வரும் 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான களப்பணிகளில் திமுக, அதிமுக, தவிக உட்பட பல கட்சிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. சமீபத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட தவிக தலைவர் விஜய், பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தேர்தல் பரப்புரையை சனிக்கிழமைகளில் வைக்கின்றேன் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நான் வெறும் சனிக்கிழமைகளில் மட்டும் வருபவன் அல்ல என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தவிக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடியுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நான் வெறும் சனிக்கிழமைகளில் மட்டும் வெளியே வரமாட்டேன், எல்லா நாட்களிலும் வெளியே சுற்றுகிறேன், மக்களை சந்திக்கிறேன். பல மாவட்டங்களில் மக்கள் மனுக்களோடு நிற்பார்கள். அப்பொழுது வண்டியை நிறுத்தச் சொல்லி மனுக்களை பெறுவேன். அந்த நேரத்தில் மக்கள் பாராட்டுவார்கள், வாழ்த்துவார்கள். தம்பி, அப்பாவிடம் 1000 ரூபாய் வந்துவிட்டது என்று சொல் என்பார்கள். மக்களிடம் 1000 ரூபாய் எப்படி பயன்படுகிறது என்று கேட்பேன். 90% பேர் மருத்துவ செலவிற்கு பயன்படுத்துவதாக கூறினார்கள். சிலர் குழந்தைகளோட கல்வி செலவிற்கு பயன்படுத்துவதாக கூறினார்கள். மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு எப்படியெல்லாம் தொல்லை கொடுக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் தொல்லை கொடுக்கிறார்கள். நமக்கு வரவேண்டிய நிதி உதவியை தடுத்து நிறுத்துகிறார்கள். ஜிஎஸ்டியை குறைத்ததாக மத்திய அரசு நாடகம் ஆடுகிறது. இதற்கு அதிமுகவும் ஆதரவு கொடுக்கிறார்கள். ஜிஎஸ்டியால் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 8 வருடத்தில் சுமார் 55 லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டு மக்கள் ஜிஎஸ்டி வரியாக கட்டியுள்ளோம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியை தருவோம் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார். சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கானதுதான் புதிய கல்விக் கொள்கை. எப்படியாவது 3வது மொழியாக இந்தியை தமிழ்நாட்டில் திணிக்க வேண்டும் என்று கொண்டு வரப்பட்டதுதான் புதிய கல்விக் கொள்கை என்றார். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும். நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.